சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த காய்கறிகள் சேர்த்து குழம்பு வச்சு பாருங்க, ஒரு பருக்க கூட மிஞ்சாது. சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தேங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் பூண்டை வந்து கொரப்பாக மிக்சியில் வந்து அரைச்சிட்டு இல்லைன்னா கல்லில் வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்குங்க. இதுவரையும் செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நல்லா எண்ணெய்